வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான சூப்பரான 15வது வாரம், அதாவது ஃபினாலே வாரத்தோட 4வது நாள் மதிய ஓட்டு ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய சம்பவங்கள், கொஞ்சம் நெஞ்ச சம்பவங்கள் கிடையாது, எக்கச்சக்கமான சம்பவங்கள் நம்மளை உலுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் காலையில் எந்திரிச்சவனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெளியேறின விஷயங்கள் தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் ஃப்ரம் டே வந்து ஏதாவது ஒன்று, அதாவது நெகட்டிவோ பாசிட்டிவோ அவ்வளோ விஷயங்கள், அவங்க வாங்காத அடி கிடையாது, நெகட்டிவ் கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து இப்போ 15வது வாரம் எல்லா வாரமும் நாமினேஷன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி வெளியே உள்ளே போனாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்துலேயும் மக்கள் காப்பாற்றவும் செஞ்சுருக்காங்க. மக்களோட ஓட்டால் வெளியே போனால் கூட மன திருப்தியாக இருந்திருக்கும். பட் மக்களோட ஓட்டு இருந்தும் அங்கே வந்துட்டு ஒரு டாஸ்க்கால் வெளியே போயிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பட் இன்றைக்கி காலையிலேருந்து நடக்கிற டாஸ்க்கெலாம் வச்சு பார்க்கும்போது இது கரெக்டாக வந்து ஜாக்லினுக்கு பின்னப்பட்ட ஒரு சதி மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். பட் நான் வந்து ரொம்ப வருத்தமாக, எனக்கு அதை அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா அவங்க நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், இங்கே வந்து ரன்னிங் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணது ரொம்ப அன்ஃபேராக நான் பார்க்குறேன். அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வின்னிங் ப்ரைஸ் மணிலேருந்து ஒரு அமௌண்ட்டை டிரெக்ட் பண்ணுறது என்னை பொறுத்துக்கு டூ மச்சான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு போன முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எப்படி வந்துட்டு வந்தாங்க, உள்ளே வந்தாங்க, என்ன ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அவங்க தன்னை மட்டும்தான் தற்காத்துக்கு செஞ்சாங்க. அதுக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க. இங்கே இந்த மனுஷன் முத்துக்குமரன் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கான். உயிரை பணையை வச்சு பண்ணுறான். பணப்பேட்டில் ஃபஸ்ட்டு மரண பீதியை கொடுத்தான். அதுக்கு ஒரு பாதை அமைச்சான். எல்லாத்துலேயுமே தன்னோட 100% கொடுக்கணும்னு நினச்சாலும் அவனுக்கு அந்த 100% அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரப்படுது. பார்த்தீங்களா? அதை வந்து வச்சு ஃபஸ்ட்டு 50,000 மைனஸ் வச்சு அவர் வின் பண்ணார். அதுக்கப்புறமா நம்ம ரயான் வின் பண்ணார் 2 லட்சம். அதுக்கப்புறம் பவித்ரா செம்ம மாதம் வந்து வின் பண்ணாங்க. இப்போ 5 லட்ச ரூபா வச்சு இதில் யார் வந்து களம் இறங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை வச்சுருக்காங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோ வச்சாங்க. சௌந்தர்யா இன்னொரு இதில் வந்துட்டு 10 லட்சமோ 5 லட்சமோ வச்சேன்னு வேறு சொல்லிட்டாங்க. என்ன இப்படி வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு போனால் கடைசியில் என்னதான் எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதே விஷால் வந்துட்டு நிறைய ஓட்ஸ் வாங்கி அங்கே இருந்திருந்தால் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு கிழமை தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தீபாக்கும் மஞ்சரியும் வந்துட்டு லேட்டாக வராங்க, ராணவும் லேட்டாக வராங்க. ஏன் இவங்களாம் முன்னாடி வர வேண்டியதில்ல, ஏன் வரல, ஏன் லேட்டாக வராங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இவங்களாம் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. தர்ஷிகா எப்படி வந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். அதுக்கப்புறம் அன்ஷிதா உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதை வந்து சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க முத்துக்குமரனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சரி, தீபக், இவங்க தான் மெயின். ஸோ அவங்கள லாஸ்ட்டாக அனுப்புறதுக்கு இதில் கூடமா பட்டமாக இருக்குது. சரி, எது எப்படியோ நம்ம முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ண போகிறார் அப்படின்றது இந்த மூலமாகவே தெரியுது நம்மளுக்கு. இதை பற்றிலாம் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றினா நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் சூப்பராக இருக்கார். எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,69,896 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50.99. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே 50% ஓட்டை யாருமே வாங்கினது கிடையாது. இந்த ஓட்டை வேணால் யாரும் வாங்கியிருக்கலாம். அப்போ வந்துட்டு 10 ஓட்டு 50 ஓட்டில் இருந்துச்சு. பட் அந்த வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா 50% ஓட்டை யாருமே வாங்கினது கிடையாது. இதை முத்துக்குமரன் படைச்சிருக்கான்றதுல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 5 லட்சம் பேர் முத்துக்குமரன் கொடுக்குற மாதிரி அர்த்தம் இது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை சும்மா சாதாரணமான வந்துட்டு விளையாண்டதுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அவன் பண்ணியிருக்கான். அவன் டே 1லேருந்து இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கான். இப்பயும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். பணப்பெட்டியில் வந்துட்டு அவன் ஒரு வாட்டி எடுத்து வந்துட்டான். இதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க போகிறான். பட் இருந்தாலும் நான் ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் இன்னும் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லா வீக்லி டாஸ்க்லையும் இவர் வந்து ரிஸ்க் எடுக்கும்போது விட்டாங்க, போய் அடி வாங்கிட்டேன்னு. அதே இது இந்த வாட்டி கேட்டால் இது காசு இல்லை, அதெல்லாம் விட மாட்டுறாங்க. எப்படி பாருங்கள், இதில் அதிகப்பட்ட ரிஸ்க் இருந்தாலும் விட மாட்டோம், நாங்கள் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? பூ பறிச்சுட்டு இருந்தீங்களா? அப்போ மட்டும் முத்துக்குமரன் முன்னாடி விட்டு பின்னாடி நின்னீங்களா? இன்றைக்கி இதுதான் கேரக்டர்ஸை அனலைசஸ் பண்ணுறது. இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மக்களுக்கு வந்து முத்துக்குமரனுக்கு இவ்வளோ ஓட்டை போடுறாங்க. நேற்று அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனால் யாரை உள்ளே கூப்பிட்டு வருவீங்க அப்படின்னு. உடனே யோசிக்காமல் மஞ்சரினார். அதே மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, சும்மா கிடையாது. அதே மாதிரி ரயான் வந்துட்டு அந்த பணப்பட்டி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி உடனே இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. போனவொடனே பணப்பட்டி இப்படி எடு, அப்படி எடு, இதை மைண்டில் வச்சுக்கோ, அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு. இதனால தான் வந்துட்டு முத்துக்குமரன் டாப்பில் இருக்காப்புல. ஸோ இருந்தாலும் அவர் வந்துட்டு அந்த கப்பை வாங்கிடுவாரா இல்லையான்னு இன்னுமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா விஷால்
பிக் பாஸ்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கார். ரயான் ஏதோ ஒரு மேஜிக் வரணும் நம்பிட்டு இருக்காரு. சௌந்தர்யா ஒரு பக்கம் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறது. 2வது பிளேஸ் பற்றினா நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 67,320 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.21. இவங்களுக்கும் மேலே இருக்கிற முத்துக்குமருக்கும் எவ்வளோ ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? 1,02,000 ஓட்டு. 1,02,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ பாதிக்கு பாதி கூட வாங்கலை. பட் இருந்தாலும் இவங்க பண்ணுற வேலைகளுக்கு தெரியுங்களா, கொஞ்சம் நெஞ்சம் வேலை கிடையாது. இன்றைக்கி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான டாஸ்க்கு. அந்த பணப்பெட்டி, அந்த பணப்பெட்டியில் வந்து 5 பேருமே வராங்க. ஏன்னா பவித்ரா அதுக்கு முன்னாடி தான் 2 லட்சம் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு வைக்கப்பட்ட ஒரு பொறின்னு எல்லாருக்குமே தெரியுது. பிக் பாஸ் வந்து ஒரு பொறி வச்சுருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் டைட்டில் வரும்னு சொல்லிட்டு அதை கெடுக்கிறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. 5 பேர் நிற்கிறாங்க. விஷால் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கழட்டிக்கிறாரு. இல்லை எனக்கு வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்துட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் கோத்து விட்டார். அவர் செம்ம திலாலங்கடி. யார், ஜாக்லினும் நம்மளுடைய சௌந்தர்யாவும். ஏன்னா இதை பண்ண முடியாது அவருக்கு தெரியும். ஏன்னா மொத்தம் வந்து 60 மீட்ரு 60 மீட்டர் 30 செகண்டில் வந்துட்டு போயிட்டு வரும். இதில் 3 பெட்டி வர இருக்கும். இதை 3 பெட்டியில் கண்டுபிடிச்சிட்டு வரணும். இது வந்து பாய்ஸாலே ரொம்ப டஃப்னும் போது கேர்ள்ஸ் எப்படி போவாங்கன்றதை யோசிக்கணும். ஆனால் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, முடியவே முடியாது, நான் தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ முத்துக்குமருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ரயானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, விஷாலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் நான் ஏன் டைட்டில் அடிக்கக்கூடாது அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அதனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதை நான் போய் கெடுத்து விட்டேன் அப்படின்னா இன்னும் 5 லட்ச ரூபா இப்போ மிச்சமாகுதில்ல, இல்லைனா இன்னொருத்தவனா போய் அடிச்சிட்டானா அந்த வின்னிங் அமௌண்ட்டில் வந்துட்டு மைனஸ் ஆகுதில்ல. அதுக்காக என்ன பிளான் பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு எடுக்கிறதான் கிடையாது. ஏன்னா அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு, அதில் போயிட்டு ரிட்டன் தான் வராங்க. ஆனால் அதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இத்தனைக்கு எல்லோரும் சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க, இதில் போயிட்டு எடுக்க முடியாது, நான் எடுப்பேன்றாங்க. நீங்கள் போயிட்டு சும்மா திரும்பி வர்றதுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். நாங்கள் 2 பேர் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாங்க, ரயானும் கேட்குறாங்க, விடவே மாட்டுறாங்க சௌந்தர்யா. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அதுலேயும் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வாய விட்றாங்க, நீ வந்து பேசி ஜெயிச்சிடலாம் இது அப்படின்னு. இப்போ எதனா பேச்சு போட்டி மாதிரி உங்களுக்கு தோணுது, இது பிக் பாஸ் அப்படின்னா நீ பேசுறது அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இவரை வந்து இப்படி தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது ஒரு கேம், அதில் வந்துட்டு யாரும் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சொல்கிறேன், 3வது பிளேஸ் பற்றினா நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,955 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.79. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா போயிட்டு பெட்டி எடுக்காமல் வந்துடுறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து விஷால் கிளம்பிறங்குறாரு போல இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இது வந்துட்டு விஷால் மேலே யாருமே குறை சொல்ல. காலையில் கூட வீடியோ போட்டப்போ இது வந்து பிக் பாஸ் டீம் தான் திரும்புல பண்ணுறாங்களே தவிர விஷால் மேலே யாரும் குறை சொல்ல. ஏன்னா இது ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்படி வந்துட்டு ரயான் டஃப்பாக போயிட்டு வந்து கடைசியில் ஒரு 7 செகண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் 3 பெட்டியும் இருக்குது சரிங்களா. ஆனால் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நடுவில் கட்டை பெட்டி இருக்குது, அது டம்மின்னு தெரியும். இந்த பக்கம் தான் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அவர் அந்த ப்ரொமோவில் எடுக்கும்போது தெரியுது. அப்போ அது பேர் என்னது, ஏன்னா ஒரு இதை வந்துட்டு சைடில் எடுக்கணுன்றாங்க, இன்னொரு இதை வந்துட்டு மேலே ஓப்பன் பண்ணுறோன்றாங்க. ஒன்று வந்து கட்டை பெட்டி தெரிஞ்சு போச்சு. அப்போ இது ஈஸி தானே, ஏன்னா அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அதில் இன்னொரு மேட்டர் தெரியுங்களா, மீட்ருன்னு சொல்கிறாங்க. அதை அளந்த பார்த்தா நம்ம நினைக்கிறோம் அவங்க வைக்கிறதா மீட்ரு. ஏன்னா செகண்ட்ஸில் நம்ம அவங்கள வந்துட்டு அவங்களால நம்மளை ஏமாற்ற முடியாது. ஆனால் மீட்ரு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அங்கே வந்து அளந்து பார்த்துட்டு இவ்வளோ தான் இருக்குது நம்மளால் யாருமே அங்கே நம்மளால் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வர டவுட் தான். மற்றபடி விஷால் அதை ஜெயிச்சிட்டாரு, அது உண்மை தான். அது வந்துட்டு உண்மையிலே அவருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் தான். அதேமாதிரி திடீர்னு பார்த்தா விஷாலுக்கும் தர்ஷா குப்தாவுக்கும் செம்ம சண்டை இன்றைக்கி, ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஆனால் டக்குன்னு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வந்து வாயை விட்டாப்புல, நீ அதனால தான் வெளியே போகிற அப்படின்ட்டு. ஆனால் திரும்ப தர்ஷா குப்தா வரும்போது மனசார மன்னிப்பு கேட்டார். அது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. 4வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய ரயான் வந்துட்டார். ஸோ இந்த 4வது பிளேஸில் நம்மளுடைய ஜாக்லின் தான் இருந்தாங்க, இருக்க வேண்டிய ஆள். ஆனால் அவங்க இப்போ போயிட்டாங்க. 4வது பிளேஸ் இப்போ ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 26,124 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.84. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரயான் நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாரு. அதேமாதிரி ரொம்ப அடக்கி வசிக்கிறாரு. எந்த டாஸ்க் வந்தாலும் பணப்பட்டியில் விடவே மாட்டேன்றாரு, முட்டி மோதன்னு பார்க்குறாரு. அதேமாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுக்குறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ரொம்ப டஃப்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்டே சொல்கிறாரு, ஜாக்லின் கிட்டே சொல்கிறாரு. ஜாக்லின் உடனே பின் வாங்கிட்டாங்க சரிங்களா. அவங்களுக்கு ஒரு பயம் வருது, என்ன ஏன் அவங்க வந்து நிர்பந்தப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டின்னு பவித்ரா சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு பக்குன்னு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னா, முதல் வந்து 30 மீட்டர்ஸாக வந்து 45 ஆச்சு, அதுக்கப்புறம் 60 ஆச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் அதிகப்படியாக ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி போய் எடுத்துகிட்டு வர முடியும்னு அவங்களுக்கு ஒரு பயம். இருந்தாலும் ரயான் வந்து அதை வந்து எடுத்து சொல்கிறவொடனே ஜாக்லின் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ரயான் சொல்கிறத சௌந்தர்யா கேட்காம ஒத்த கால் நின்று
அதை கெடுக்கிறதுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட்டு. ஆனால் இவருக்கு எங்கேயோ மச்சம் இருக்குங்க. அதனால தாங்க ஒரு வாரத்தில் டிக்கெட் ஃபினாலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இப்போ 4வது இடத்துல வந்து நிற்கிறாரு பாருங்க, பவித்ரா விட சமல்ல. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி 23,878 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.17. ஸோ பவித்ராவை இன்றைக்கி நம்ம வந்து கொண்டாடலாம். ஏன்னா ஒரு பெண்மணியாக அவங்க ஓடி வந்து அங்கே உள்ளே அப்படி பறந்து வந்து ஊந்தாங்க பாருங்கள். பறக்கலாம் இல்லை, கால் தடிக்க வந்து ஊந்தாங்க. ஏன்னா இவங்க இந்த பிக் பாஸ் டீம் இருக்காங்க பாருங்கள், 2 பக்கம் டோரு, அந்த டோர் முனையில் பைப் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பைப்பில் இடித்து அங்கேருந்து போய் அந்த பக்கம் வந்து முன்காலை வைக்கும்போது உள்ள வாசல், அதாவது பிக் பாஸ் வாசலில் அந்த மெயின் டோரில் கால் பிசங்கி அப்புறம் போய் தமானு விடுறாங்க. ஒரு பக்கம் வலி, ஒரு பக்கம் மரண பயம். ஏன்னா கதவு வேறு மூட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஜாக்கலோட வாய்ப்பை தட்டி பறிச்சாங்க. அது இல்லைன்னே சொல்ல, அது பிக் பாஸ் உடந்தே இருந்தது, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினாங்களா கேட்டிங்கன்னா அங்கே தான் மாஸ் மாதிரி நின்னாங்க. அப்படி சூப்பர் உமன் மாதிரி பிறந்தாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,33,173 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எவிக்ஷனும் கிடையாது, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜாக்லின் தான் போயிட்டாங்களே. அதுக்கப்புறம் என்ன, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபினாலே தான். ஸோ இதன்படி பார்க்கும்போதே வந்துட்டு பவித்ரா லாஸ்ட்டில் இருக்காங்க. பட் எல்லா சீசன்லேயும் ஒரு ட்விஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். 5th இருக்கவங்க 4th சேவ் ஆவாங்க, 4th இருக்கவங்க 5th சேவ் ஆவாங்க. அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரயான் லாஸ்ட்டில் போவார். 4வது இடத்துக்கு பவித்ரா வருவாங்க, 3வது இடத்துக்கு விஷால் வருவாங்க, 2வது இடத்துக்கு சௌந்தர்யா, ஃபஸ்ட்டு டைட்டில் வினராக நம்மளுடைய முத்துக்குமரன் வரப்போகிறார். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.